The greatest Amazon experience begins. உங்கள் குமாருடன் அரே வா என்னமா இருக்குது இதாங்க அந்த அற்புத இடம் மீட்டிங் ஆஃப் த வாட்டர்ஸ். இதோ உலக அதிசயம். அமேசான் அழிஞ்சதுன்னா உலகம் இல்லைங்க. அமேசான் பர்னபிள் இதோ உங்களுக்காக. ஜெயக்குமார் கிளியரா இருக்கு தண்ணி, அப்புறம் ஏன் கருப்பா இருக்கு? வைஃபை ஒரு ரியல் அமேசான் கிராமத்துல வந்து ஒரு சந்தோஷங்க. அமிகோ Hey, what's your name? Live from Maracana. Oh, படுத்து புருட்டுது முட்டைய. ஐயோ பாம்பு இருக்குது. குட்டி முதல்ல நம்ம கையில 3 மணி நேரமா கெஞ்சி கதறி ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. மறுபடியும் ஹாலிடேயா? என்ன ஸ்பெஷல்? GT ஹாலிடேஸ். கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், இப்படி எல்லாத்துக்கும் அவங்க ஸ்டார்ட் டு எண்ட் பக்காவா ரெடி. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேயை பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you're special when you're with GT Holidays. வாங்க கிளம்புவோமா? அடுத்த நாள் மதியம் 2. பா நல்ல வெயில், பிரமாதமான ஒரு வெதர். ஆரம்பிக்கலாங்களா? பூமியோட நுரையீரல், அமேசானோட இதயம் மனாஸில் இருக்காங்க. அமேசான் மலைக்காடுகள் 9 நாடுகளில் இருக்குதுங்க. அதில் முக்கியமாக பெரும்பகுதி வந்து இந்த அமேசான் மலைக்காடுகளும் சரி, அமேசான் நதியும் பாயிறது பிரேசிலில். ஸோ முந்தின எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க, எப்படி வந்து நம்ம கயானாலேருந்து கிளம்பி அடித்து பிடிச்சி பார்டர்லாம் கிராஸ் பண்ணி பல மணி நேரம் வந்து கஷ்டப்பட்டு போராடி இந்த மனாஸை வந்து சேர்ந்தது. முக்கிய 2 நதிகள் கலந்து அமேசான்னு பேர் வைக்கிறாங்க. ஒன்று ரியோ நெக்ரோ நதி, இன்னொன்று சோலிமோஸ் நதி. இந்த 2ம் கலக்கிற அந்த அற்புத அதிசயம்தான் மீட்டிங் ஆஃப் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நதிகள் சங்கமிக்கிற இடம். அங்கேருந்து தான் அதோட பேர் அமேசான் அப்படின்னு அழைக்கப்படுது. அதை போய் பார்த்துடலாங்களா? வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு போகிறதுக்கு போர்ட்டோ சீசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்குங்க, ஒரு குட்டி துறைமுகம். அங்கேருந்து கப்பல் வந்து இந்த இடத்துல இருந்து ஆற்ற கடந்து அந்த இடத்துக்கு போகுது. இது மக்கள் போகிற பேசஞ்சர் போட்டே பயணிக்குது. ஸோ நம்ம தனியாக இதுக்குன்னு டூர் எடுக்க தேவையில்ல. மக்கள் பயணிக்கிற அந்த பப்ளிக் போட்லேயே போயிட்டு அந்த கரெக்டாக அந்த 2 ஆறும் சங்கமிக்கிற இடத்த தாண்டி தான் அந்த பக்கம் போகணும். ஸோ அழகாக நம்ம இந்த 2 நதியும் பார்த்துடலாம், அமேசானோட தொடக்கத்தையும் பார்த்துடலாம். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 11 இருக்கேங்க. சவுத் அமெரிக்கா 2.0ல 3 நாடுகள், பிரேசில், சுரினாம், கயானா எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பவும் பிரேசிலுக்குள்ளேயே வந்து பிரேசிலோட அமேசானாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த சீரீஸ். அடுத்த 10 எபிசோடுகள் வெறும் அமேசானாஸ் மட்டும்தான். அதை ரொம்ப இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் படி அமேசானோட அந்த பெயர் காரணமும் அந்த ஆரம்பத்தையும் பார்க்கணுங்கிறது தான். போகலாம் வாங்க. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டரில் இருக்குங்க அந்த போர்ட்டு. வந்தாச்சு, பஸ் ஸ்டாப் இங்கே தான். 706 வெயிட் பண்ணுவோம். மனாஸ் வந்து பிரேசிலோட 7வது மிகப்பெரிய நகரம்ங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர் வசிக்கிறாங்க இங்கே. எப்பா சாமி, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்துருச்சுங்க பஸ்ஸு. இதாங்க சீசா இருக்கு, 706 போர்ட்டோ டி சீசா. இதில் போகலாம். ஹலோ, சீசா போர்ட். யா, பிரேசிலியாவில் வந்து நம்மளோட வீசா மாஸ்டர் கார்டே ஒர்க் ஆச்சுங்க. இங்கே லோக்கல் பிரேசிலியா கார்டு வச்சுருக்க மாட்டிருக்கு பாருங்கள். ஸ்டாண்டர்டாக 5 இல்லை, இங்கே 4.5 வாங்குறாங்க. தேங்க்யூ. என்ன ஒரு 67 ரூபா வருது எங்கள் ஏரியா எங்கே இறங்கினாலும். பட் இது பரவாயில்ல. இந்த இடம் ஃபுல்லாக சென்ட்ரோவில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் சென்ட்ரோவே பெரிய இடமா இருக்க மாட்டிருக்கேன். இது ஏதோ கடைவீதி மாதிரி இருக்குது. துணிக்கடை, ஷூக்கடை, எல்லா கடையும் இருக்குது வரிசையாக. இங்கே சீப்பாக தான் வாங்க முடியும் எல்லாமே. எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப சீப்பு. சொன்னால் நம்புவீங்களா? சம்பாலாவோட. ஏன்னா டாக்ஸ் ஃப்ரீ ஜோனில் இருக்கோம். நம்ம ஃப்ரீ ட்ரேட் ஜோனாக அறிவிச்சிருக்காங்க பிரேசிலியன் கவர்மெண்ட்டு. ஸோ நிறைய இங்கே எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸு மேனுஃபேக்சரிங்லாம் இருக்குங்க. முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸ்லாம் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நோக்கியா, சாம்சங்லாம். இங்கேருந்து தான் பிரேசில் ஃபுல்லாக எல்லாம் போகுது.
ஏன்னா இது டேக்ஸ் ஃப்ரீ ஜோன். பாருங்கள், அதுதான் வந்து ரியோ நெக்ரோ. பிளாக் வாட்டர் பார்த்தாலே தெரியும். ஒரு கருப்பு கடலுக்கு தண்ணி எடுத்து உள்ளே வந்துருக்கு பாருங்க. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த எபிசோடில் பார்த்துட்டேன். ஸோ இது வரைக்கும் வந்திருக்கு தண்ணி. அதுக்குள்ளே தாண்டிட்டோம். இங்கே நிறைய வந்து மோட்டார் பைக் யூஸ் பண்ணுறாங்க மற்ற சிட்டிஸோட. காரணம் என்ன? ஏன்னா இங்கே மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இங்கே வந்து நான் சொன்னேனே ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பு. என்ன தான் நடு அமேசான் காட்டுக்குள்ளே இருந்தாலும் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய மலைக்காட்டில் அமைஞ்ச ஒரு சிட்டி, அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் ஹப்புங்கிறது பயங்கர ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆற்றை ஒட்டி தாங்க பயணம் இருக்க போகுது. நெக்ரோ நதி எவ்வளோ அகலமாக இருக்கு பாருப்பா. சேசா ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே எல்லாம் ஒரு காடுகள் எஃபெக்ட் தான். கொஞ்சம் வெளியே வந்த உடனே இங்கே ஒரு குட்டி டவுன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. சீசா போர்ட் வந்தாச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ. இருக்கு பாருங்க, ஃபீரா முனிசிபல் டோ போர்ட்டா டி சீசா. ரொம்ப சிம்பிளாக இங்கிலீஷில் சொல்லணும்னா போர்ச்சுகீஸ்லேருந்து சீசா முனிசிபல் போர்ட், அவ்வளோதான். ஹோண்டா கம்பெனி. நம்ம டிவிஎஸ், பஜாஜ் இதெல்லாம் ஆஃப்ரிக்காவில் நிறைய இடங்களில் மேனுஃபேக்சரிங் யூனிட்டே வச்சு தயாரித்து நிறைய பேர் ஓட்டிகிட்ருக்காங்க. பார்த்தோம் நம்ம ஆக்சுவலாக இவங்க அஜய் சீரீஸில் பார்த்துருப்பீங்க. இந்த ருவாண்டா, உகாண்டாலெல்லாம், ஈவன் கென்யாவில் கூட, இந்தோனேஷியாலேயும் பிளான்ட் இருக்குது. நிறையா ஜகார்த்தாலெல்லாம் டிவிஎஸ் இந்த பைக்ஸில் ஓடுது. பட் இங்கே ஹோண்டா, டிவிஎஸ் கன்ஃபார்மாக தெரியல இருக்கான்னு. கொலம்பியாவில் டிவிஎஸ் பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக சீசன் 4ல் கார் எல்லாம் இருக்குது. டொயோட்டா, செவ்ரோலே, ஃபியட்டு. செவ்ரோலே அமெரிக்கன் பிராண்டு, ஃபியட் இட்டாலி பிராண்டு. எல்லாம் இந்தியா ரூட்டு போயிடுச்சு. இங்கே ஃபுல்லாக எல்லாம் மார்க்கெட் ஆட் இருக்குதுங்க சுற்றியும். 2 கப்பல் இருக்குங்க. ஒன்று பேசஞ்சர் போட், மக்கள் மட்டும் போகிறது, உட்காந்து போகிறது. இன்னொன்று கார் ஃபெரின்னு சொல்லுவாங்க. இந்த வெஹிக்கிள் ஃபெரி இங்கே பாருங்கள், இதுதான் கார் ஃபெரி. இதில் வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வந்துட்டுருக்கோம். நம்மளும் ஏறிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நம்ம இப்போ பேசஞ்சர் போட்டில் தான் போகிறோம். ரிட்டர்ன் வரும்போது வேணால் வெஹிக்கிள் ஃபெரியில் வந்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஆனால் தண்ணியை தொட்டு பார்க்க முடியாது. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு தூரத்தில் இருக்க ஒரு ஃபீல் வரும். குட்டி போட்னால் ரொம்ப பக்கத்தில் நம்ம பார்க்க முடியும், க்ளோஸாக. அதுக்கு தான் பேசஞ்சர் போட். அங்கே போகலாம் வாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ரெயின் ஃபாரஸ்ட்டுங்க. அதாவது 7.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் இருக்குதுங்க. இந்தியாவோட 2 மடங்கு சைஸ் பெருசு. உலகிலேயே மிகப்பெரிய ரெயின் ஃபாரஸ்ட். அதில் ஒரு சிலது நம்ம போயிருக்கோம். நம்பர் 1 அமேசான், நம்பர் 2 ஆஃப்ரிக்காவில் காங்கோ பேசின்னு சொல்லுவாங்க, காங்கோ மலைக்காடுகள். மூணாவது நம்ம போயிருக்கோம் நியூகினி. அது ஒன்றும் இல்லைங்க, பப்புவா நியூகினியும் வெஸ்ட் பாப்போ இந்தோனேஷியாவை சேர்ந்த நியூகினி தீவு இருக்குல்ல, அந்த பப்புவா நியூகினி தீவு, வெஸ்ட் பாப்போ 2 சேர்ந்தது. அதுதான் வேர்ல்ட்ஸ் 3rd லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட். அதுக்கு போயிருக்கோம். 4th பொர்னியோ, சீசன் 3ல் பண்ணமே, சபா சரவக், மலேசியன் பொர்னியோ, அதுக்கும் நம்ம போயிருக்கோம். வேர்ல்ட்ஸ் டாப் 5ல் நம்ம வந்து 2 ஆல்ரெடி போயிருக்கோம். 3வது அமேசான் மலைக்காடுகள். என்ன தான் நம்ம வந்து பொலிவியாவில் போயிருந்தாலும் அமேசானோட முக்கிய நதி, மெயின் நதியில் இப்போ தான் பயணிக்க போகிறோம். ஸோ ரியோ நெக்ரோவில் போய் அதுக்கப்புறம் சாலிமாஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிற 2 ஜாயின் ஆகிற இடத்துல. ஆக்சுவலாக சாலிமாஸே அது பேர் சொல்கிறாங்க. அதாவது அமேசான் தான் ஆக்சுவலாக அது வந்து அப்பர் அமேசானை வந்து சாலிமாஸ்ன்னு சொல்கிறாங்க, கலக்கிறதுக்கு முன்னாடி, ரியோ நெக்ரோக்கு முன்னாடி. ஸோ அந்த சாலிமாஸ் நதி தான் ஆண்டஸ் மலைத்தொடர்கள்லேருந்து பயணம் பண்ணி கிட்டத்தட்ட வேர்ல்ட்ஸ் 2nd லாங்கஸ்ட் ரிவருங்க நீளத்தில் பொறுத்த வரைக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆஃப்ரிக்காவில் இருக்கிற அந்த நைல் நதி தான் உலகின் நீளமான நதி. 6700 கிலோமீட்டர், 1800 கிலோமீட்டர் பயணிக்குது. கிட்டத்தட்ட சவுத் சூடான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஜிப்டில் உள்ள மெடிட்ரேனியன் மெடிட்ரேனியன் கடலில் போய் கலக்கும். ஏன்னா இந்த நதி வந்து ஆண்டஸ் மலைத்தொடர்கள் ஆரம்பித்து 6600 கிலோமீட்டர், அதை விட ஒரு 150 கிலோமீட்டர் தான் கம்மி பயணம் பண்ணி நம்ம இது அட்லாண்டிக் பெருங்கடலில் போய் கலக்குதுங்க. ஸோ இங்கே அமேசான் மலைக்காடுகளில் அவ்வளோ மரங்கள் இருக்கிறதுனால உலகத்தில் உள்ள இந்த ஆக்சிஜன் உற்பத்தியில் 20% இந்த அமேசான் மலைக்காடுகள் தாங்க பண்ணுது. அதனால தான் மனுஷனோட இருதயம் செய்கிற வேலையை இங்கே அமேசான் மலைக்காடுகள் செய்கிறதுனால தான் அதை வந்து இந்த பூமியோட நுரையீரல் அப்படின்னு சொல்கிறோம், லங்ஸ் ஆஃப் த எர்த். அவ்வளோதான், இதாங்க காரணம்.
இந்த போட்டோ 1 டிக்கெட் 50 கொடுத்துருக்கேன், எவ்வளோன்னு தெரியல. 37 கொடுத்துருக்காரு. 13 தான். அப்போ 13 பிரேசிலியன் ரியல் 200 ரூபா வருங்க. சீப்பு தான் இங்கேருந்து அங்கே. பட் இது வந்து பப்ளிக் போட் அப்படிங்கிறதுனால சீப்பு. 200 ரூபாயில் முடிஞ்சு போயிடுது. சரி வாங்க. ஸோ ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருக்கிறது. நம்ம கரெக்டாக போய் இதில் உட்காந்துருவோம். நான் எதுக்காக வந்து இந்த போட்டில் வரேன்னா, இந்த போட்டில் பாருங்கள் தொட முடியும். இங்கே பாருங்கள், இதான் ரியோ நெக்ரோ நதி. நதிக்கு ஆக்சுவலாக தண்ணிக்கு கலர் கிடையாது, ஆனால் பார்க்குறதுக்கு கலர் இருக்குல்ல. பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? டார்க் ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி கருப்பும் டார்க் ப்ரௌனும் மிக்ஸ் ஆகி. ஸோ இதுதான் வந்து ரியோ நெக்ரோ நதி. இப்படி சுள்ளுன்னு வெயில் அடிக்குது, தூருது பாருங்களேன். ஏன்னா நம்ம அமேசானில் இருக்கிறோம். என்ன வேணால் எப்போ வேணால் மழை பெய்யலாம், வருஷம் ஃபுல்லாக மழை பெய்யும். ஆனால் இப்போ நம்ம வெட் சீசனில் இருக்கோங்க. நம்ம வந்து February to கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை வரைக்கும் வெட் சீசன். ஜூலையிலேருந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் ட்ரை சீசன். ட்ரை சீசன்லேயும் பெய்யும், பட் இப்போ கொஞ்சம் நிறைய பெய்யும். அதான் வித்தியாசம். ஓ, இது ஒரு முக்கியமான துறைமுகம் தான். அங்கே பாருங்கள், பெரிய பெரிய கப்பல்லாம் இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, மனாஸ் இந்த சிட்டி வந்து வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் போட்டுங்க, மிதக்கும் துறைமுகம். ஏன்னா இதோட தண்ணியோட அளவு ஏறுக்கும் இறங்கும், இதுக்கு தகுந்தாப்பில், மான்சூன் சீசனுக்கு தகுந்தாப்பில். அதனால தான் இதை வச்சுருக்காங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இது என்ன சொல்கிறது, ஃப்ளோட்டிங் போர்ட். கப்பல் போக்குவரத்து உலகில் மிகப்பெரிய பெருங்கடல்களில் கப்பல் போக்குவரத்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஆறுகளில் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கிறது அமேசானில் தான். ஆற்றுல அமைஞ்ச ஒரு மிகப்பெரிய போட்டு. அங்கே வாங்க, எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல்லு போட்டு. அநியாயத்துக்கு அன்பிரடிக்டபிள் வெதருங்க. திடீர்னு தூருது, திடீர்னு நிற்குது. அதுதான் டிராபிக்ஸ். டிராபிக்ஸோட உச்சபட்ச இடத்துல தான் நம்ம இருக்கோம். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரியோ நெக்ரோ ஜர்னி விச் ஜாயின்ஸ் த அமேசான். த கிரேட்டஸ்ட் அமேசான் எக்ஸ்பீரியன்ஸ் பிகின்ஸ். உங்கள் குமாருடன். அரே வா, என்னமா இருக்குது. அப்படியே ரான் ரியலா பாருங்க. நல்லா ஃபாஸ்டா போகுதுங்க பாஸ்போர்ட். சீசா போட்டிருந்து கிளம்பிட்டோம். நம்ம போகிறது கெரியரோ போட்டுங்க. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். மீட்டிங் பாயிண்ட், மீட்டிங் ஆஃப் ரிவர்ஸு. அதுக்கு வந்து போர்ச்சுகீஸில் என்ன அர்த்தம்னா, என்ன வேர்டுனா, என்கிராண்டோ டாஸ் அகுவாஸ். அகுவாஸ்னா நதி, தண்ணீர். என்கிராண்டோனா மீட்டிங் ஆஃப் த வாட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு அப்படியே தண்ணி கலர் வேற மாதிரி மாக போகுது. ஆச்சரியமாக பார்க்க போறீங்க. உலகத்தில் வேற எங்குமே நீங்கள் 2 நதி கலக்கிறத, அந்த அற்புத காட்சியை, இவ்வளவு கம்ப்ளீட்டாக வெவ்வேறு நதிகள் கலக்கிறத கலர் டிஃபரன்ஸோட பார்க்க முடியாதுங்க. பாருங்க, இப்போ நம்ம வந்து ரியோ நெக்ரோவில் இருக்கோம். பிளாக் வாட்டர் கருப்பு கலர் இருக்கா, டார்க் ப்ரௌனா. இப்போ பாருங்க, அப்படியே மாறுது பாருங்க காட்சி. இதாங்க அந்த அற்புத இடம், மீட்டிங் ஆஃப் த வாட்டர்ஸ். இதோ உலக அதிசயம். பாருங்க, இது வந்து சாலிமாஸ் நதி வந்தாச்சு. இது எப்படி இருக்கு பாருங்க, பழுப்பு கலர்ல. இது 2 தாங்க மீட் ஆகுது. பாருங்க கலர் எப்படி இருக்கு அப்படின்னு. எப்படி பார்த்தீங்க, எப்படி மாறிச்சு பாருங்க. ஏன்னா இது வேற நதி. இதுதான் ஆக்சுவலாக அமேசான். சாலிமாஸ்ன்னு சொல்றாங்க, அப்பர் அமேசான் நதியை. 2 கலந்தக்கப்புறம் அது வந்து அமேசான் சொல்றாங்க. ஆனால் இது 2 உடனே கலந்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சங்கமிக்கிற இடம் தான் இது. கலக்கிறது இன்னும் 6 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் 2ம் தனித்தனியாக தான் பயணிக்கும். அதுக்கப்புறம் தான் 2 மிக்ஸ் ஆகுது. இதுதான் அமேசான் நதி கலர். ஏகப்பட்ட செடிமெண்ட்ஸோடு வருதுங்க எல்லாம். இந்த நதியோட மூலம் வந்து பெரு நாட்டில் உள்ள ஆண்டஸ் மலைத்தொடர்கள்லேருந்து ஆரம்பிக்குதுங்க இந்த நதி. அந்த நாட்டில் அதுக்கு வேறு பெயர். அதுக்கப்புறம் பிரேசிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து அமேசான் நதி, அப்பர் அமேசான், அல்லது இன்னொரு பேர் இருக்குது, அதை நான் சொன்ன சாலிமாஸ். இது வந்து அந்த நெக்ரோ நதியோட கலக்குது. அப்போ நெக்ரோ நதி எங்கே ஆரம்பிக்குது? அது கொலம்பியா மலைத்தொடர்கள் ஆரம்பிக்குது. ஸோ கொலம்பியா மலைத்தொடர்கள் ஆரம்பிக்கிற நெக்ரோ நதியும் பிளாக் வாட்டரும், பெரு ஆண்டஸ் மலைத்தொடர்களில் ஆரம்பிக்கிற சாலிமாஸ் எனப்படும் இந்த லோயர் அப்பர் அமேசான் நதியும் கலக்கிற அற்புத இடம் தான் இந்த மனாஸ், மீட்டிங் ஆஃப் த வாட்டர்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரே பேர் தான் அமேசான் ரிவர். ஓகேவா? இது போய் அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்குது. மெயின் அமேசான் நதி.
முதல் முறையாக தமிழில். எங்க அப்பா என்ன ஸ்பீடு! அப்படியே உயிர் போட உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு போராட்டம். ஆஹா, அமேசான் நதி. அமேசான் அழிஞ்சதுன்னா உலகம் இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு உலகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அமேசான். இந்த நதியும் சரி, இந்த மலைக்காடுகளும் சரி. இவ்வளவு அக்கலமாக இருக்கு பாருங்க நதியோட இது. அங்கே ஒரு போட்டிருக்காங்க தான் போகிறோம். சரி, இதெல்லாம் வந்து 100 கணக்கில் 100 கணக்கில் டாலர் கொடுத்து வச்சு இது பண்ணுவாங்க. பப்ளிக் போட்டில் சூப்பராக சீப்பாக பார்த்தாச்சு. அந்த பக்கம் எப்படி இருந்தது மனா சிட்டி, இந்த பக்கம் பாருங்களேன். இந்த மாதிரி அமேசான் ஆற்றுப்படுகைகளில் நிறைய கிராமங்கள் அமைஞ்சிருக்குங்க. சாதாரண மக்களும் இருக்காங்க, அப்புறம் நிறையா பூர்வகுடிகள் இருக்காங்க, அமேசான் பூர்வகுடிகள். அதில் உள்ள பூர்வகுடிகள் இன்னும் டீப்பாக போக போக நிறையா ரொம்ப ஜங்கல் போக போக நிறையவே இன்னும் வந்து வெளித்தொடர்பே உலக தொடர்பே இல்லாமலாம் இருக்காங்க. அன்கான்டாக்டட் ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம டிரைவருக்கு தான் ஒப்ரிகேடாக சொல்லணும், நம்மளை அலோவ் பண்ணுறாரு இவ்வளோ தூரம் எடுக்கிறதுக்கு. இந்த பயணமே பெரிய ஆச்சரியம் தான். அமேசானில் உங்கள் குமார் வந்தாச்சுங்க போட்டுக்கு. 15 நிமிஷம் கூட இல்லைங்க, பெரி பிடிச்சி வந்துட்டாரு போட்டில். போகும்போது நம்ம ஸ்லோ போட்டில் போயிடுவோம், பெரி போட்டில். ஓகேவா, வந்தாச்சுங்க. நான் சொன்னல அந்த கரியரோ போட்டுக்கு தான் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து தான் அந்த ஹைவே ஆரம்பிக்குது டுவோர்ட்ஸ் பொலிவியாவுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ நல்லா ஃபோட்டோ எடுக்கலை, இந்த வீடியோவில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மக்கள் போயிட்டு வர்றதுக்கும் சரி, அவங்க பொருள்களை வந்து இந்த பக்கம் இருந்து அந்த மெயின் சிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, எல்லாமே இதுதான் வந்து அவங்களுக்கு இதாக இருக்குது. மற்றபடி நீங்கள் உங்களோட வாகனம் எடுத்துகிட்டு வரணும், காரு, வேனு, இல்லை பெரிய பஸ்ஸு இதெல்லாம் வரணும்னா நீங்கள் அந்த வெஹிக்கிள் ஃபெரியில் வரணும். கரியரோ டா வர்சியா டெர்மினல். எப்படி அமேசான் நதி பார்த்தீங்களா கலரை? கிளம்பிட்டாங்க. ஸோ இன்னொரு ஸ்டாப் இருக்குது அங்கே, அது ஒரு குட்டி கிராமம். அந்த ரெண்டும் வந்து ஜாயின் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்த இடத்துல இருந்து மீட்டிங் ஆஃப் ரிவர்ஸ்லேருந்து 6 கிலோமீட்டர் வரைக்கும் கலக்காமல் தனித்தனியாக பயணிக்குது. ஏன்னா இந்த தண்ணியோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லைங்க, கம்ப்ளீட்டாக வேறு. இதோட ஸ்பீடும் சரி, அதாவது வேகமும் சரி, கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் சரி, இதோட டென்சிட்டி அடர்த்தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் சரி, கம்ப்ளீட்டாக இந்த நதிக்கும் அந்த நதிக்கும் வேறங்க. ஏன்னா இந்த நதி ஆக்சுவலாக வேகமாக ஓடுது, கிலோமீட்டருக்கு 4 to 6 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓடுதுங்க. இதே நம்ம பார்த்த அந்த நெக்ரோ நதி ஹவருக்கு 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓடுது, 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். இந்த வந்து சோலிமோஸ் நதி, அதாவது அப்பர் அமேசான் நதி வந்து 4 to 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ ஸ்பீடு வேறு. இன்னொன்று முக்கியமான வேரியேஷன், இதோட டெம்பரேச்சரும் வேறு, வெப்பத்தன்மை. இந்த நதி வந்து பார்த்திங்கன்னா 22 டிகிரி இருக்குங்க, இது கொஞ்சம் கூலாக இருக்கும் தண்ணி. இதுவே நம்ம வந்து ரியோ நகரோ 28 டிகிரி. ஸோ டெம்பரேச்சர்லேயும் வேரியேஷனா, டென்சிட்டிலையும் வேரியேஷன். இந்த நதிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும்னு வைங்களேன். ஏன்னா இதில் நிறையா வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வருது, செடிமெண்ட்ஸ்லாம் ஆண்டஸ் மலைத்தொடர்ந்து வர்றதுனால வரும்போது நிறையா இந்த கனிமம், அப்புறம் இந்த கனிமத்தோட வேஸ்ட்டு, ஸோ இந்த மினரலோட டெபாசிட்ஸு, ஸோ இதெல்லாமே கலந்து வர்றதுனால உங்களுக்கு வந்து பாருங்களேன் இந்த கடலில் இருக்குது அது. அப்புறம் மட்டு, அதாவது இதெல்லாம் சொல்கிறோம்ல, என்ன சொல்கிறது, சேரு கனிமத்தோட இது அதெல்லாமே கலந்து வர்றதுனால தான் உங்களுக்கு இந்த கடலில் இருக்குது லைட் ப்ரௌனில். உங்களுக்கு அந்த நீக்ரோ நதி வந்து கொலம்பியோட மலைத்தொடர்லேருந்து வருது. வர்ற வழியில் ரொம்ப அடர்ந்த மலைக்காடுகள் வழியாக பயணிக்கிறதுனால ஆக்சுவலாக இந்த அமேசானோட அந்த நீக்ரோ நதி தான் ரொம்ப அடர்த்தியான மலைக்காடுகள் வருது. அமேசான் மலைக்காடுகளில் இந்த இடம் ஃபுல்லாகவுமே அமேசான் தாங்க, அமேசான் மலைக்காடுகள். இந்த நதி மட்டும் உங்களுக்கு இதுக்கு பேர் வந்து அமேசான் நதின்னு வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து அமேசான் ரிவர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அடர்த்தியான காடுகளில் வர்றதுனால பெருசாக வந்து அங்கே வந்து உங்களுக்கு இந்த மினரல் அதுங்களாம் கிடையாது அந்த ரூட்டில். அதனால் அதோட டெபாசிட்ஸ் அதெல்லாம் அதிகமாக இல்லாததுனால அந்த தண்ணி ரொம்ப கிளியராக இருக்கும். சரி குமார், கிளியராக இருக்குது தண்ணி, அப்புறம் ஏன் கருப்பாக இருக்குது, பிளாக்காக இருக்குது, அது டார்க் ப்ரௌனாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் அந்த பிளான்ட் டீக்கேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இலைகள் உதிர்றது, அது அப்படியே வந்து மக்கி போன இலைகள்,
அந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கலர் வந்து உங்களுக்கு அப்படியே டார்க்காக மாறிடுதுங்க. ஸோ அதனால தான் வந்து அதோட கலர் டார்க் பிளாக் ஆர் ப்ரௌன், இது வந்து உங்களுக்கு லைட் ப்ரௌன். இது ரெண்டும் கலக்காததுக்கு காரணம் இதோட நீர் தன்மைகள் தான். டென்சிட்டியும் சரி, டெம்பரேச்சரும் சரி, ஃப்ளோயிங் ஸ்பீடும் சரி, வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க, அதுவும் சரி, எல்லாமே கம்ப்ளீட்டாக வேறு. அதனால தான் உடனே கலக்க மாட்டேங்குது. 6 கிலோமீட்டர் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதுக்கப்புறம் தாங்க கலக்குது. அதுக்கப்புறம் தான் அமேசான் நதி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது அட்லாண்டிக் பெருங்கடல். அதுக்கப்புறமும் பிரியுது. மக்காப்பாங்கிற இடத்துல போய் கடலில் கலக்குது. இந்த ரிவர் மவுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, மவுத் ஆஃப் த ரிவர், அது ஒரு இடத்துல. அப்புறம் பெலம் நம்ம போகிறோம், பார்க்க தான் போகிறீங்க என்னென்ன. அங்கேயும் போய் அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்குதுங்க. சரி, இப்போ நாங்கள் விஷயம் 9 நாடுகளில் வந்து இதனோட கிளநதிகளும் இதுவும் பயணிக்குதுங்க. பட் மெயின் இந்த அமேசானோட இதயம், முக்கியமான பெரிய அமேசான் நதி அட்லாண்டிக் பெருங்கடலில் போய் கலக்கிறதோட இடம், முக்கியமான இடம் இதுதான். ஸோ அதனால தான் இந்த மனாஸ்க்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு இது சுற்றியுள்ள மடைக்காடுகள் மற்ற எல்லா நாடுகளை விட இன்னும் நல்லா ரொம்ப அடர்த்தியாகவும் நிறைய உயிரினங்கள் வந்து அதிகமாக இருக்கிற இடமாகவும் இருக்கிறதுனால தான் இங்கே நிறைய வந்து பயணிகள் வராங்க. நம்மளும் அதுக்கு தான் வந்திருக்கோம். மெயின் அமேசானை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா? வந்தாச்சு, பார்த்தாச்சு. இதோ உங்களுக்காக. இங்கே இருக்க மக்களுக்கு வாழ்வாதாரமே இந்த போட்டு தான், இந்த மலை காடுகள் தான். இந்த மாதிரி ப்ரைவேட் போட் வச்சுட்டு எங்கே வேணாலும் அது மாதிரியும் பண்ணலாம். குரூப் டூர்ஸ் இருக்குது, அதுலேயும் பண்ணலாம். இங்கே வந்து பார்க்கலாம் மீட்டிங் ஆஃப் வாட்டர்ஸை. நம்ம பண்ண மாதிரி இந்த பூவை புய்ப்பம்னு சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மீட்டிங் ஆஃப் வாட்டர்ஸை இந்த மாதிரி பப்ளிக் போட்டில் வந்தும் பார்க்கலாம். கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு, அதான் ஒரே பிரச்சனை. அடுத்தது ஸ்லோ போட்டில் போவோம், பொறுமையாக பார்த்துட்டே போவோம் 2 நதியும் கலக்கிறத. ஓகேவா? ஸோ அந்த மனாஸ்லேருந்து நீங்கள் லேண்டு வழியாகவும் ஒரு ஹைவேல பொலிவியா போகலாங்க, அல்லது இந்த ஆற்றுலேயே பயணம் பண்ணி போகலாம். அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. போர்ட் வெல்ஹோ அப்படிங்கிற இடம், அதுக்கு ரோடு இருக்குது, ஹைவே. இப்போ நம்ம பார்க்க போகிறத போட்லேயும் போகலாம். இங்கேருந்து இன்னொன்று நம்ம அடுத்து போகிற அமேசான் மெயின் நதி, அந்த லோயர் அமேசானில் பயணம் பண்ண போகிறோம். பார்க்க தான் போகிறீங்க. சாண்டோரிம் அப்படிங்கிற இடம் டுவர்ட்ஸ் அட்லாண்டிக் ஓஷன், நார்த் ஆஃப் பிரேசிலில். அதுக்கு வந்து ரோடு இருக்குது, ஆனால் 2000 கிலோமீட்ரு. போட்டில் போனால் கம்மி டிஸ்டன்ஸு, ஆனால் போட்டில் டைம் எடுக்கும். ஸோ நம்ம போட்டில் தான் போகிறோம். அமேசான் நதியில் ஒரு 36 மணி நேரம் பயணம் பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்கிறது தான் அது ஒன்று. இன்னொன்று இந்த பக்கம், அதாவது ட்ரை பார்டர்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒரு ட்ரை பார்டர் பார்த்துருப்போம். பிரேசில், பராகுவே மற்றும் அர்ஜென்டினா இடையிற அந்த இகுசு டவுனில் இன்னொரு ட்ரை பார்டர் இருக்குங்க. கொலம்பியா, பெரு, பிரேசிலோட ட்ரை பார்டர். அந்த 3லேயுமே 3 டவுன் இருக்குங்க. அது லிட்டீசியா வந்து கொலம்பியாவோட டவுனு, சாண்டா ரோசா வந்து பெருவோட டவுனு, தபத்திங்கா வந்து இதில் இருக்கிற இடங்க, பிரேசிலில் இருக்கிற டவுன். இந்த தபத்திங்கா, சாண்டா ரோசா, லிட்டீசியா, இந்த 3 நகரங்களும் தான் கரெக்டாக இந்த 3 நாடுகளுக்கான ட்ரை பார்டர். ஸோ அங்கே போகிறதுக்கு ரோடு கிடையாது, கப்பலாக தான் வந்து இந்த ஃபெரியில் தான் போய் ஆகணும். அதை பற்றி நம்ம மறுபடியும் பேசுவோம். அதுக்கு போட்டிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் பயணம் பண்ணணும். பட் அது நதியோட்டத்தை எதிர்த்து பயணம் பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் ஜாஸ்தியாகும்னு வைங்களேன். இது வந்து டுவர்ட்ஸ் நம்ம வந்து சாண்டோரிம் வந்து டுவர்ட்ஸ் அட்லாண்டிக் ஓஷன், அதாவது நதி ஓட்டத்திலேயே பயணம் பண்ண போகிறோம் 36 மணி நேரம். ஸோ இந்த அமேசான் சீரீஸில் ரொம்ப டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அப்படியே பொறுமையாக பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 எபிசோட் வரும். ஸோ இது டீட்டெயிலாக பட்ஜெட்டில் பேக் பேக்கிங் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படிங்கிறத இதோட கான்செப்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு உயர கொடுத்து எல்லா தகவலையும் உங்களுக்கு சொல்லி சிறப்பாக பண்ண பார்க்குறேங்க, அட்வென்ச்சராக. ஓகேங்களா? சரி, அந்த ஹைவே பார்த்துருவோமா? பொலிவியா ஹைவே, நம்மளோட ஃபேவரட் கண்ட்ரி சவுத் அமெரிக்காவில். அந்த அமேசான் சீரீஸும் மற்றும் அந்த சலார் டி உயினி, லார்ஜஸ்ட் சால்ட் ஃப்ளாட்ஸ் பார்த்துருப்பீங்களே, அது ஒரு பெரிய காரணமாக இருந்தது நீங்கள் நிறைய பேர் பார்க்குறதுக்கு. ஸோ மறக்க முடியுமா பொலிவியாவை? சீப்பஸ்ட் கண்ட்ரி இன் சவுத் அமெரிக்கா பொலிவியா தான். அவ்வளோ சீப்பாக பண்ணோம் அந்த அமேசான் பேக்கேஜ் ட்ரிப்லாம். பார்த்துருப்பீங்க, 2 night 3 day வெறும் 12,000 ரூபாயில். அதே விஷயம் இங்கே எவ்வளோ தெரியுங்களா? 22,000 ரூபா. ஆல்மோஸ்ட் டபுள் ரேட் இங்கே பிரேசிலில். நான் அப்பயே சொல்லியிருப்பேன், அமேசான் பண்ணணுன்னா நீங்கள் பொலிவியா தான், அந்த ருரன் புக்கே டவுனுக்கு தான் வந்தாகணும் சீப்பஸ்ட்டாக பண்ணணுன்னு. இப்போ நம்ம மெயின் அமேசான் நதிக்கே வந்தாச்சு. பிரேசில் மனாஸ், பொலிசியா சிவில். இந்த ரோடு ஹைவே கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுங்களா? 800 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து பயணம் பண்ணால் போர்ட் வெல்லோ.
அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டரில் தான் அந்த பொலிவியா பார்டர் இருக்குது. நான் உங்களுக்கு மேப்பில் போடுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இந்த ரோட்லேயும் போகலாம், அப்புறம் போட்லேயும் போகலாம். போட்டும் இருக்குது, வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை. பஸ்ஸும் இருக்குது. பஸ்ஸு மனாஸ்லேருந்து இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெஹிக்கிள் ஃபெர்ரி போர்ட் சீசோ வரைக்கும் வந்துட்டு வெஹிக்கிள் ஃபெர்ரியில் ஏறி இங்கே வரைக்கும் வந்துட்டு அப்புறம் பஸ்ஸில் அப்படியே இதே ரோட்டில் போகும். ஏதோ ரோடு சூப்பராக இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த ஹைவே ஒரு லெவல் வரைக்கும் தான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு தான், மண் ரோடு தான், குண்டும் குழியுமாக தான் இருக்கும். நம்ம வந்தோமே இது கயானாலேருந்து இந்த பார்டருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது ரோடு. அமேசானோட சவுத்தை, அதாவது பொலிவியன் பார்டரை கனெக்ட் பண்ணுற ஹைவே இதுதான். அதுக்கு வந்து ஃப்ரீதாஸ் கொராஸ் பீஃப்னு நினைக்கிறேன், பீஃப் தான். கயானா சுரினேமில் நம்ம பார்த்துருப்போம் நிறைய சிக்கன் சாப்பிட்றாங்க, ஆனால் இங்கே நிறைய பீஃப் சாப்பிட்றாங்க. பிரேசிலும் சரி அர்ஜென்டினாவும் சரி முக்கியமாக ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கன்சியூமர்ஸ் ஆஃப் ரெட் மீட், அதாவது பீஃப் இந்த வேர்ல்டுங்க. பிரேசில் அர்ஜென்டினா தான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட். அங்கே பீஃப் இல்லைன்னா உங்களுக்கு சோறே இறங்காது. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் பீஃப் வந்து அர்ஜென்டினா தான். பார்த்தீங்களா, நெட்டு இல்லைங்க, நெட்டு தெரியல, இந்த பக்கம் இல்லையாட்டிருக்குது நம்ம போட்டிருக்கிற டிஜிசெல்லு. இட்ஸ் ஓகே, ஆனால் மேப் ஒன்றா வருது BR319. ஸோ ரொம்ப ஒரு ஃபேமஸான அமேசான் ஹைவே BR319 இதுதாங்க பொலிவியாவை கனெக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே இருக்க குட்டி குட்டி கிராமங்களுக்கு பக்கத்து டவுன்ஸ்க்கெலாம் இங்கேருந்து இந்த லோக்கல் பஸ் இருக்குது. பட் ஆனால் மனாஸ் டு போர்ட்டோவெல்ஹோ போகிறதுக்கு டெய்லி ஒரு பஸ்ஸோ 2 பஸ்ஸோ இருக்குது. 800 கிலோமீட்டர் தான், ஆனால் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் ஜேர்னி. இது பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது. பேர் என்னன்னு தெரியல. இங்கே பாருங்களேன், வாத்து கிடையாது, கொக்கு கிடையாது, வேறு ஏதோ ஒரு பறவை. நல்லா இருக்குல்ல இந்த பறவை, பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அது நம்ம பக்கத்தில் வந்தாலே எல்லாம் பறந்துருமே. பொலிசியா ரொடவரியா ஃபெடரல் போலீஸ். கிட்டத்தட்ட நம்ம போன அந்த ரூரன்பக்கே இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டரில் தாங்க இருக்குது. 1000 கிலோமீட்டர் பக்கமாக குமாருன்னு கேட்குறீங்களா? சவுத் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும், பிரேசிலை பொறுத்த வரைக்கும் 1000 கிலோமீட்டர் இருக்கிறது சின்னதுங்க. ஏன்னா மிகப்பெரிய நாடு இது. ஸோ நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் பயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த ஹைவேல. இன்னும் ரோட்டை கொஞ்சம் நல்லா போட்டு வைக்கலாம், பட் வேறு வழியில் காட்டுக்குள்ளே ரோட்டை போட்டிருக்காங்க. ஸோ ஏதோ மண் ரோடாக இருந்தாலும் சமாளித்து தான் ஆகணும், இருக்கிறது தான் இருக்கும். போயிட்டே இருக்குது தெரியுது நம்மளோட டிஸ்டர்பன்ஸ். புரிப்புரு எங்கேப்பா போகிறீங்க? புரிப்புரு நானும் வரணும், ஆசையாக தான் இருக்குது புரிப்புருக்கு. பாருங்க, போகிற வழியில் அந்த புரிப்புரு எங்கே இருக்குன்னு மேப் நமக்கு நெட் இல்லைங்கிறது தெரியல. இந்த பையன்கிட்ட கேட்டேன், அவர் வந்து அவரோட ஹாட்ஸ்பாட்டை போட்டு வைஃபை வைஃபை botei o Wi-Fi. Já tá com internet. ஓகே ஓகே obrigado. டைரக்ஷன்ஸ் போட்டால் 76 கிலோமீட்டருங்க புருப்புரு. இங்கே பாருங்க, அப்படி கீழே இறங்கி இப்படி உள்ளே போகுது. 76 கிலோமீட்டர் போனால் நம்ம திரும்ப ஒரு குட்டி டவுன் ஆட் இருக்குது. திரும்ப வர முடியுமா டைமுக்கு? ஒரு குட்டி டவுனு புருப்புரு. ஓ, இங்கே லோக்கல் மார்க்கெட் இருக்குது, அதில் வேலை செய்கிறவங்களாட் இருக்கு. ஹோலா ஹோலா ஹோலா. என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையப்பா. Only English. Ele sabe. No English. Fala português mesmo. Only Portuguese. Okay, I understand. Yeah. Okay. Thank you, brother. Thank you. Amigo. Adios. Obrigado. Seu canal. Yeah. Canal. பொறுமையாக ஒரு டைப் பண்ணி இது பண்ணிப்பாரு. ஓகே. Obrigado, brother. Thank you. Obrigado. Yeah. Adios. Yeah. Adios. ஹாப்பியாங்க. லோக்கல் இன்ட்ராக்ஷன் மொழி தெரியலாம், இவ்வளோ தான் பண்ண முடியும். பட் நெட்டு கொடுத்ததுக்கு நன்றி. இன்னும் கொஞ்சம் நம்ம சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஓகேவா? இந்த கிராமத்தில் உள்ள ஒரு சர்ச்சு. இப்போ நிறைய கிராமங்கள் இருக்குங்க. பஸ்ஸு கூட வருது பாருங்க. இல்லை அந்த வெஹிக்கிள் ஃபெர்ரியிலேருந்து இப்போ தான் வந்திருக்க மாட்டேங்குது. ட்ரான்ஸ் சமுலே கார்கோ. சார் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிராமத்துக்கு போகலான்னு பார்த்தேன். அது 75 கிலோமீட்டர், 1.5 மணி நேரம். மணி இப்போ ஆல்ரெடி 4:15. வாய்ப்பு இல்லை ராஜா, போனோம்னா திரும்ப வர முடியாது, டைம் ஆயிரும், இருட்டிடும். சன்செட் அப்போ உங்களுக்கு நான் அது ரெண்டும் காட்டுறதை பார்க்கணுன்னு இருக்கேன். ஸோ மணி 4:15, ஒரு 3/4 மணி நேரம் என்ஜாய் பண்ணுவோம் சாப்பிட்டு. 5 மணிக்கு அந்த போட் எடுத்தோம்னா 5:15 ரேஞ்சில் வெஹிக்கிள் ஃபெர்ரி
கரெக்டாக சூரிய அஸ்தமனத்தப்போ அந்த 2 நதிகளும் கலக்கிற அந்த அமேசான் அற்புதத்தை ஸ்லோவாக பார்த்துட்டே போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டோம், ஸ்லோவாக பார்த்துட்டு போகிறோம். இந்த ரோட்டில் இருக்கிற ஹைவேல இருக்கிற கடைசியும் கிடையாது, அதுக்கப்புறம் ஒரு பொலிவியாவுக்கு போகுது. பட் மெயின் டவுன் வந்து அந்த போர்ட்டோ வெல்லோ தான். சரி, இருக்கிற டைமில் இந்த குட்டி டவுனையாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. இங்கே ஏதோ ஒரு இண்டோர் ஸ்டேடியம் மாதிரி இருக்கு, ஒரு சர்ச்சு, அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். ஸ்டேடியம், குழந்தைங்களாம் விளாண்டுருக்காங்க, சவுண்டு கேட்குது. எல்லாம் நம்ம வர்ற நேரம் எல்லாம் கிளம்புறாங்க. அடக்கொடுமையே. குட்டி ஃபுட்பால் கிரவுண்டுங்க, இது எதிர்பார்க்கல நீங்கள். ஹலோ ஹோலா, கொஞ்சம் பேர் இருக்காங்க. குட்டி ஃபுட்பால் கிரவுண்டு, இண்டோர், நல்லா இருக்குல்ல? ஃபுட்பால் எங்கள் ரத்தத்திலே ஊர்னது சவுத் அமெரிக்கா. ஹலோ, ஐ எம் இண்டியனோ பிளாகர். யூடியூப், எஸ் யூடியூப். பேக்பேக்கர் குமார், திஸ் இஸ் த சேனல். ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஓகே, நம்மளும் எடுத்துக்கலாம்ப்பா. சூப்பர். ஹலோ. You all stay in this village. You speak English? Little English? So you know. Oh my God, so it's Okay. Your name is? Stefano. I am Kumar. Stefano, nice meeting you. Kuma é o quê? Kumar. Yes, Kumar. Your name, brother? Davin. Nice to meet you, Davin. Amigo. Your name? Your name? Joe. Okay, nice. Okay, nice. சூப்பருங்க, பயங்கர ஹாப்பி எல்லாரும். அவங்க ஸ்டாஃப் ஆர்டருக்கு வந்துட்டாங்க. Indiano, India. Yes. India. I came from India, not Cuba. Not Cuba, India. Amigo, adios and obrigado. Thank you. ப்ரேயர் பண்ண நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம். தேங்க்யூ பிரதர், obrigado. அவங்க கோச் வந்து போதும் தம்பி நீ கிளம்பு, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண விளையாடுன்ட்டாரு. சரி, கரெக்டு தான். இதுக்குள்ளே ஒரு சந்து போகிற மாதிரி இருக்குது. சும்மா ஒரு போவோமா என்ன தான் இருக்குன்னு பார்க்குறதுக்காக 5.25 வாக்கில் போனோம்னா வெஹிக்கிள் ஃப்ரீ. எது ஃபஸ்ட்டு வருதோ அதில் போயிடலாம். ஓகே. Sto parlando da turista, bom? Turisto, yeah. Sto avisando sempre com quem é melhor. I'm a blogger, turisto, indiano. Tá. Gracias. Obrigado. என்ன சொன்னார், எடுக்க வேண்டாம்னு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னோம், எடுன்னு சொல்கிறாரு. ஒன்றும் புரியல. ஸோ இந்த மாதிரி நம்ம வழக்கமாக கடலில் அமைந்துள்ள இந்த மாதிரி மிதவை வீடுகள் பார்த்துருப்போம். ஆற்றுல அமைந்துள்ள மிதவை வீடுகள் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், எல்லாம் பாருங்கள், ஸ்டில்ட் வச்சு கட்டியிருக்காங்க. ஏன்னா தண்ணி மட்டம் வந்து மழை காலத்தில் பயங்கரமாக வரும், இப்போது அப்படியே ரொம்ப குறையும். ஸோ வந்து இது வந்து மிக மாறுதலுக்கு உட்பட்டதுங்க தண்ணியோட லெவலு. அதனால தான் இவ்வளோ உயரத்தில் ஹைட்டாக ஸ்டில்ட் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்களேன். ஏன்னா தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக சேஃபாக. நம்ம சுரிநேமு, கயானா எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஸோ ஒரு வித்தியாசமான இது. உள்ளுக்குள்ளேயே வந்து குட்டி பாருங்க, இந்த கடை இன்னும் நல்லா தண்ணி வரும். மழை கொஞ்சம் கம்மியாக பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மழை காலத்தில் தான் இருக்கும், பட் இன்னும் தண்ணி நிறையா ஃபுல்லாக வரும். இங்கே நாட்டுக்கோழி இதெல்லாம் வளர்க்குறாங்க. ஒரு ரியல் அமேசான் கிராமத்தில் வந்து ஒரு சந்தோஷங்க. ஹோலா. யா இவங்களாம் நிறையா பூர்வ குடிகள் இது பண்ணுவாங்க. முகத்தை பார்த்தா எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அமர் இண்டியன்ஸு சொல்லுவாங்க. செவ்விந்தியர்களில் பல வகை. இங்கே இருக்கிறது மனாஸ் செவ்விந்தியர்கள். அதனால தான் இந்த ஊருக்கு பேரே மனாஸ் வச்சாங்க. மனாசோ செவ்விந்தியர்கள். அதில் நிறைய வகை இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். இருக்கிற இங்கே உங்களுக்கு மலைக்காடுகளில் கிடைக்காத இதுவா, உட்டா, டிம்பரா, அவ்வளோ மரங்கள் இருக்குது. ஸோ அழகாக எல்லாருமே இந்த வீடுகள் தான், மர வீடுகள் தான். ஆனால் எல்லாமே ஹைட்டில் தான் கட்டியிருக்காங்க. அந்த பக்கம் உங்களுக்கு ஆறு, அமேசான் நதி படுகையில் அட்டகாசமான அமைந்துள்ள ஒரு குட்டி கிராமம். ஓ, இப்படி போகலாம், வழி இருக்குங்க எல்லா இடத்துலையும். ஆனால் கவனங்க, நம்மளே ஜாலியாக லாங்குவேஜும் புரியாமல் தெரியாமல் பப்ளிக் போட்டில் பட்ஜெட்டில் நம்மளே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு சந்தோஷமே தனிதாங்க.
இங்கே என்ன போட் ரிப்பேர் பண்ணுற இதுன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், அந்த இன்ஜினில் ஏதோ பிரச்சனையாக இருக்குங்க. அதை வந்து இங்கே பாருங்கள் வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிப்பேர் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது இங்கே. அதுக்கு தான் நிப்பாட்டியிருக்காங்க ரிப்பேர் பண்ணுறதுக்காக. இங்கே ஷிப் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுவே இருக்குங்க. ஷிப் பில்டிங் கம்பெனிஸ் மனாஸில். எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லை, ரப்பர் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, இதுவும் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் கட்டுமான துறை இருக்குது இங்கே மனாஸில். ஒரு பிரமாதமான அமேசான் நதி, சாலிமினஸ் நதி. ஆனால் இதோட டெம்பரேச்சர் 22 தான் சொன்னாங்க. பார்த்துடலாமா? கொஞ்சம் ஜில்ஜிலுன்னு தாங்க இருக்குது தண்ணி. கான்ஸ்டண்ட்டாக 22 இருக்காது, 22 to 24 அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த பக்கம் உங்களுக்கு போட்டிருக்கு. நிறைய நாட்டுக்கோழிகள் வளர்க்குறாங்க. இது என்ன கருங்கோழியா? பயங்கரமாக இருக்குது கலரு. பப்பாளி மரம், டிராபிக்ஸ்னாலே பப்பாளி. அப்புறம் வந்து இதில் பப்பாளி நீரில் பார்த்தோமே, அன்னாசி பழம் நிறைய விளைவிக்கிறாங்க இங்கே. அப்புறம் வழக்கம் போல் பழங்கள், வாழைப்பழம் இஷ்டத்துக்கு இருக்குது. எப்பேற்பட்ட கிளைமேட்டு, அருமையான மண் வளம், வற்றாத ஜீவநதி, உலகின் மாபெரும் நதியான அமேசான். இதுக்கு மேலே சொல்லவா வேணும்? மலைக்காடுகள் சுற்றியும் அத்தனை மரம், அத்தனை ஆக்சிஜன், அத்தனை வாயு, உச்சபட்ச ஒரு இயற்கையோடு இந்த வாழ்வு. இப்படி இங்கே கிடைக்கிற மரங்களை வச்சே வீடுகள், இங்கேயே கிடைக்கக்கூடிய மீன்கள், அமேசான் ஆற்றுல, அமேசான் ஆறு மற்றும் இந்த கிளைநதிகளில் கிடைக்கிற அளவுக்கு மீன், அதாவது இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, நன்னீர் மீன்கள் உலகத்திலே எங்கேயுமே கிடையாதுங்க. 100கணக்கான வெரைட்டிஸ் இருக்குது. உலகத்தில் உள்ள உயிரினங்களில் 30% அமேசானில் தாங்க இருக்குது. சிலது எண்டிமிக் அமேசானில் மட்டுமே இருக்குது. வாத்தெல்லாம் வளர்க்குறாங்க. வாத்துக்கறி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். நம்ம ஊர் நாட்டு நாய் மாதிரி தான் இருக்குது. சரி, இங்கெல்லாம் புசு புசு இந்த நாய்கள். இங்கே பார்த்தீங்களா, இது எப்படி இருக்குது நாட்டு நாய் நம்ம ஊர். இந்த பக்கம் பாருங்கள், பொம்பரேடியன் மாதிரி புசு புசு நாய். அங்கே ஒரு நாட்டு நாய். அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை நம்மளையே. போகலாம். இன்னும் மக்கள் தான் ஆளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வர ட்ரை பண்ணுது. சரி சரி சரி, அப்படியே வெளியே போயிட வேண்டியதான். பா, ஒரு குட்டி கிராம டூர் பண்ணியாச்சு. இதை நான் எதிர்பார்க்கல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, இங்கே தாங்க இப்போ ஏறிக்க வேண்டியதான். இந்த கார் ஃப்ரீ. நான் வந்து நான் நின்றுட்டு போகிறவங்களுக்கு ஃப்ரீங்க. பட் நம்ம அடுத்ததில் போகலாம். சரியா? இப்போ போனால் சன்செட் பார்க்க முடியாது, இங்கே தான் இருக்குது, இறங்கணும். நான் உட்காந்துட்டுனா அங்கேருந்து சவுண்டு, அந்த போட் வருது எந்திரி அப்படின்னு. இங்கே தான் வரப்போகுது. இப்படி தான் திருப்புவாங்க, இங்கே தான் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வண்டியும் வருது பாருங்கள், பெரிய ட்ரக்கிலேருந்து குட்டி கார் வரைக்கும் எல்லாமே வந்துருச்சுங்க. நம்ம நின்ன இடத்துல தான், அதனால தான் கற்றுனாங்க. பாருங்க, இங்கே லோக்கல் இவங்கெல்லாம் ஃப்ரூட் வெண்டர்ஸு விற்கிறதுக்காக போகிறாங்க பாருங்களேன். ஓகேங்க, சூழ்நிலையே மாறிடுச்சுங்க. 5 நிமிஷத்தில் சூரியன் சுத்தமாக மூடிடுச்சுங்க. பாருங்கள், கருமேகங்கள், பயங்கரம் மழை வரப்போகுது. ஆல்ரெடி தூரல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போலீஸ் வேன் முதல் கொண்டு போகுது. நமக்கு தெரிஞ்சு நம்ம இதிலே போயிடலாம்னு நினைக்கிறேன். டிராபிக்ஸில் இருக்கணும்னு அப்பப்போ நிறுவிச்சிட்டே இருக்குது. அப்படியே மாறுது பாருங்கள். இப்போ எப்படியாவது பாருங்கள், காற்று வேறு விசு விசுன்னு அடிக்குது, மலைத்தூரல் வேறு. சீசோ போட் மனாஸ், சீசோ ஓ ஓகே கியா ஓகே ஓகே 10 ரியல்னு சொல்கிறாரா என்னன்னு தெரியல. மேலேயும் போட மாட்டிருக்கு. பட் நம்ம கீழே தான் நிற்கிறோம். ஏன்னா நான் உங்களுக்கு இந்த போட்டில் வந்து உங்களுக்கு தண்ணியை தொட்டு பார்க்க முடியாது ஹைட்டில் இருக்கிறதுனால. அதனால தான் நான் அதில் வந்து ரொம்ப க்ளோஸாக பார்க்கணுன்னு. பட் இதில் ஸ்லோவாக பார்க்கலாம். சரியான காற்றுப்பா. வழக்கம் போல் கடல் தான் வந்து கொந்தளிப்போடு இருக்கும். இப்போ ஆறே கொந்தளிப்போடு இருக்குது அமேசான் நதி. இந்த அட்டகாசமான கெரீரோ போட்டுக்கு ஒரு நன்றி. இந்த குட்டி கிராமத்துக்கு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பபாய். இவ்வளோ நேரம் சுத்தமாக வந்து சூரியன் தெரியல, கருமேகல் சூழ்ந்து. இப்போ பாருங்களேன், 5 நிமிஷம் கூட ஆகலை, மேகெல்லாம் விலகிருச்சு ஓரளவுக்கு. சூரியன் வந்துருச்சு.
மழையும் விட்டுருச்சு. சத்தியமாக முடியலைங்க. மணி கரெக்டாக இப்போ 5. பொறுமையாகவே இருக்கட்டும். 5:30 எடுத்தால் கூட நம்ம சன்செட்டை பார்த்துட்டே போகலாம். இந்த பக்கம் சூரியனை பார்த்துட்டிங்களா? பிரமாதமான இங்கே பாருங்க ஒரு வானவில், அமேசான் வானவில் இதோ உங்களுக்காக. அப்படி அந்த பக்கம் இருந்த அழகா அப்படி இந்த பக்கம் வரைக்கும் பிரமாதமான ஒரு வானவில். நல்லா இருக்குல்ல? ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் வானவில். அடே எங்கப்பா, அமேசான் நம்மளுடைய ஆர்ப்பரிக்குதுப்பா, அதிசீக வைக்குது. அந்த பக்கம் நல்ல மழை பெய்யுது. இந்த பக்கம் இந்த பக்கம் சூரியன் அடிக்குது, மழை இல்லை. இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்குது, ஃபுல்லாக மழை பெய்யுது, வானவில். இந்த சூரியனுக்கும் வானவிலுக்கும் இடையில உங்க குமார் இங்க பாருங்க. சூரியன் கூட அப்படியே தான் இருக்குது, அது கொஞ்சம் அந்த பக்கம் இருக்குது. ஆனா மழை அடிச்சு நவுத்துது, பிச்சு அடிக்குது. இதைதான் எதிர்பார்த்தது. அப்படியே மாறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா. இதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டது பார்த்துட்டோம். வண்டி எடுக்கவே இல்லை. ஒருவேளை கூட்டம் வந்தால் தான் எடுப்பாங்களோ. ஒரு வண்டி கூட வரல. டைமிங்க்கு எடுப்பாங்களா இல்லை ஓரளவுக்கு ஃபுல்லான எடுப்பாங்களான்னு தெரில. பார்ப்போம். ஓரளவுக்கு வானம் வெளுத்திருச்சு பாருங்களேன். எப்படி இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? அப்படியே ஃபுல்லாக மேகமாக இருந்தது. மழையெல்லாம் கொட்டி முடிச்சிருச்சு, வெளுத்திருச்சு. சூரியனும் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ஒரு சூரிய அஸ்தமனம் இந்த 2 ஆறும் கலக்கிற அந்த மீட்டிங் ஆஃப் ஃபோட்டோஸில் பார்த்துருவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது பாருங்க, போட்டு என்ன ஸ்பீடாக போகிறாரு. அடேங்கப்பா. இங்கே பக்கத்தில் உள்ள அந்த பக்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே குட்டி குட்டி கிராமங்கள் வீடுகள்லாம் இருக்குங்க. ஸோ அங்கே போகிறவங்களுக்குலாம் இந்த போட் எல்லா இடத்துலையும் நிற்காது. இதுதான் போட்டு. ஸோ மேஜர் போட்டில் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி போட்டில் அவங்கவுங்க கிராமங்களுக்கு வீடுகளுக்கு போயிடுவாங்க. எல்லாருமே இன்ஜின் போட்டு தான் வச்சுருக்காங்க. சுசுக்கி தான், ஹோண்டா, சுசுக்கி, யமஹா, இந்த இன்ஜின்ஸ் தான். இப்போதான்யா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி முதல் ட்ரக்கு வருது. அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வருது, காரு. இந்தியா பிளாகர் டூரிஸ்டோ. ஓகே, எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கப்பா டைமுக்கு. இப்படியும் மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். 5:30க்கெல்லாம் கிளம்ப போகிறோம். பணம் கேட்டாருங்க, 10 ரியல். ஒன்லி 5. ஓகே, கிராசியஸ். ஒப்ரிகேடோ. 75 ரூபா தாங்க. நான் கூட 10 நினச்சேன். ஆக்சுவலாக இதில் வந்து 13 கொடுத்தோம் ஸ்பீட் போட்டில். இதில் 5 தான். அதான் வெளியே போக சொன்னார். பணம் கேட்டார், புரியலையாட்டிருக்குது. அப்புறம் பணம் எடுத்தோடனே ஓகேன்ட்டார். சரிங்க, ஓரளவு காரெல்லாம் வந்துருச்சு. நம்மளை அவர் மேலே போக சொல்கிறாரு. அரடா, எவ்வளவு மக்கள் உட்காரலாம். மக்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு டிவி, குட்டி ஒரு ஸ்டோரு, இங்கேயும் எல்லாமே இருக்குங்க. கூல்ட்ரிங்க்ஸு, பியரு, சிப்ஸு, அது இதுன்னு, காஃபி முதல் கொண்டு வேணால் குடிக்கலாம். காஃபி இங்கே கூட கார்டு வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்வைப் பண்ணுறதுக்கு. பிரேசிலில் எல்லா இடத்துலையுமே தள்ளு வண்டி முதல் கொண்டு கார்டு இருக்குதுங்க. நீங்கள் கையில் கேஷ் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, அந்த இடம் கரெக்டாக வர்றப்ப 2 ஆடு கலக்கிற சங்கமத்தப்ப நம்ம இறங்கிடுவோம் கீழே. என்னடா கூட்டமே இல்லையேன்னு பார்த்தோம். ஃபுல் பண்ணிட்டு தான் எடுக்கிறாங்க. மணி 5:50. 50 நிமிஷமாக இப்போ ஃபெரிக்குள்ளே தான் இருக்கிறோம். நம்ம எடுத்துட்டாங்க. அங்கே பாருங்கள், சூரியன் பட்டையை கிளப்புது. இந்த கரெக்டாக 15 நிமிஷத்தில் சூரிய அஸ்தமனம். அப்படியே கிளம்பி போய்கொண்டிருக்கிறோம் நிக்ரோ நதியை நோக்கி. அமேசான் நதியிலிருந்து செயல் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கிராமங்கள்லாம். இந்த மாதிரி கிராமங்களுக்கு போக தான் போகிறோம். மணி கரெக்டாக 6:15ங்க. சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு அந்த பக்கம். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போயிருந்தோம்னா கரெக்டாக மீட்டிங் அப்போவே நம்ம சன்செட் பார்த்துருக்கலாம். பட் ஜஸ்ட் மிஸ்ஸு. பட் இருந்தாலும் வெளிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம போயிடுவோம் 2 ஆறு கலக்கிற இடத்துக்கு.
அங்கே பாருங்க ஒரு ஸ்பீட் போட் போகுது பாருங்க. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் பாருங்க. நம்ம வந்தது எவ்வளோ ஸ்பீடாக வந்தது. மொத்தமாக 20 நிமிஷத்தில் அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. இது கிட்டத்தட்ட ஆரம்பித்து அரை மணி நேரம் ஆச்சு. இன்னும் இப்போ தான் போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டுக்கும் ஸ்பீடு வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக பார்த்துடலாம். இங்கே பாருங்க இதாங்க அந்த இடங்க. கரெக்டாக வந்துட்டாங்க மீட்டிங் ஆஃப் வாட்டர்ஸ். ஓஹா. ஸோ இப்படி பார்க்கணும். இந்தாங்க மீட்டிங் ஆஃப் வாட்டர்ஸ். தெரியுதா உங்களுக்கு? நெக்ரோ நதிக்குள்ளே வந்துட்டோம். பிளாக்காக இருக்குது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க இது எப்படி பிளாக்காக இருக்குது, அது எப்படி ப்ரௌனாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கவே கிடைக்காதுங்க உலகம் ஃபுல்லாக. சூப்பர். இங்கேருந்து டாப் வியூ நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சரி நான் ஃபோன்லேயே எடுத்து அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். ரெண்டும் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது பிளாக் வாட்டர்ஸு, அது அப்படியே லைட் ப்ரௌனு. பர்ஃபெக்டாக வித்தியாசம் தெரியுது. ஓகே சூப்பராக பார்த்தாச்சு. சைடில் பார்த்துட்டோம். இன்னும் அந்த பக்கம் தான் தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டேன் தள்ளி. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். பட் ஓகே. ஆஹா இங்கே வந்திருக்கலாமோ, இன்னும் நல்லா பார்த்துருந்துருக்கலாம். உலக அதிசயம் இந்த மனாஸ் நகரில் உள்ள இந்த இடம் தாங்க. அமேசான் மெயின் நதியும் அமேசானோட மிகப்பெரிய கிளை நதியான நிக்ரோவும் கரெக்டாக ஒரு இடத்துல சங்கமித்து உடனே கலக்காமல் 6 கிலோமீட்டர் பயணம் பண்ணி மெதுவாக கலந்து பெட்லாடிக் பெருங்கடலில் கலக்கிற மாபெரும் ஸ்பாட். இதோ உங்கள் குமாருடன் பார்த்தாச்சு. சந்தோஷமா? ஹாப்பி? நானும் ஹாப்பி. பாருங்க சூரியாஸ்தமனம் ஆயிடுச்சு. அப்படியே லைட்டாக இந்த கடலில் அதோட இது சூப்பர்பா. இது வந்து சிசி போட்டு அப்புறம் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். மனாஸ் டவுனுக்கு அது அங்கே இருக்குது. ஓகேங்க மணி 6:45. கம்ப்ளீட்டாக இருட்டிடுச்சு. சீஸே போட் வந்தாச்சு. அவ்வளோதாங்க வெளியில் வந்தாச்சு. வண்டியில் வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து வந்துட்டேன். ஏன்னா இதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கே 10-15 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான்ப்பா. சூப்பர். இந்த சீஸே போட்டுக்கு நன்றி. ரியோ நகரோக்கும் நன்றி. 2 விதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று ஸ்பீட் போட்டில் போகும்போது, வரும்போது இந்த கார் ஃபெர்ரியில் அது ரொம்ப ஸ்பீடு, இது ரொம்ப ஸ்லோ. 450 ரூபாயில் இந்த டூர் முடிஞ்சு போச்சு. மனாஸ் டவுன்லேருந்து ஒரு $5 டூர் வந்தீங்கன்னா $60 $70 கேட்பாங்க. இதே என்ன ப்ரைவேட் போட்டு, அதான் வித்தியாசம். இப்படியே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரமாதமான அமேசான் முக்கிய நதியோட அனுபவம், முக்கியமாக ரியோ நெக்ரோ நதியும் அமேசான் கலக்கிறதையும் பார்த்தாச்சு. அந்த பக்கம் கிராமம்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இந்த குழந்தைங்களோட பேசுனது எல்லாமே சந்தோஷமாக இருந்தது எனக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட் நாளைக்கு மனாஸை வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறோம். அந்த டவுனை அது நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்புறம் நானானியிலேருந்து நம்ம அவுட்டர் ஜங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ், ஜங்கிள் டூர்ஸ் எடுக்கிறோமா இல்லை நம்மளே பண்ணலாமாங்கிறத டிசைட் பண்ணிப்போம், எப்படி அமைதுங்கிறத பொறுத்து. ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் போய் பஸ் ஏறுவோம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த போட்டோட சீஸாக்கு நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அமேசான் சீரீஸ் பேக் பேக்கிங் ஸ்டைலில் பட்ஜெட்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேங்க. பார்க்கலாங்க. நன்றி. பாய். அமேசான் பார்த்ததில் மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு, உங்களுக்கு.